முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நடக்காமல் இருக்க என்ன வழிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நாளோட போகிற பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி சுற்றுற நிறைய பேர் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான் இது. வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வழி தெரியாதானே? இல்லை, எனக்கு அண்ணா நகர்லேருந்து தான் வழி தெரியும். கொஞ்சம் பக்கத்தில் போனால் சொல்ல தெரியும். ஒரு 20-30 சேர்த்துருக்கானே. இன்டர்வியூ போனீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. செலக்ட் ஆயிட்டேன் தலைவா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாரு. அவரு சொன்னதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இல்ல யாருன்னே தெரியல, என்ன ஒரு ரைடு தான் கூட்டிட்டு போனாரு. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே சுத்தமாக புரியல. ஏன்னா நான் ரேபிடோவில் 7 ரைடு புக் பண்ணி 7மே வரல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டு கேன்சல் பண்ணிட்டேன். லைவாக எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி காட்டியிருக்கேன். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கா நகரம் மதுரைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு இன்டர்வியூ விஷயமா வந்திருக்கோம். ஒரு 10 நாளாக நான் இங்கே தான் இருக்கிறேன். இன்னொரு 20 டேஸ் பக்கம் இங்கே தான் இருப்பேன். வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் நடந்தது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா ரேபிடோ. ஸோ ரேபிடோவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டெய்லி நான் ஃபேஸ் பண்ணுறேன். இன்னொன்று மார்க்கெட்டிங் ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மதுரைக்கு நான் வந்திருக்கனால இங்கே ரேபிடோவில் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிறோம். மதுரை அண்ணா நகரில் இருக்கிறோம். இங்கேருந்து வெஸ்ட் மாசி, அதாவது மேலமாசி வீதிக்கு போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ரைடை உங்களுக்கு நான் காட்டுறேன். ரிட்டர்ன் அங்கேருந்து தான் நம்ம ஹோமுக்கும் வருவோம். இங்கே வருவோம் நம்ம ரூமுக்கும். அந்த ரைடையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். கடை வீதிகள்லாம் இங்கே மஜாவாக நிறையா இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை. வாங்க வீடியோ மணி கம் டுடே கோட் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைவாக காட்ட போறேன். ரேபிடோ ஃபர்ஸ்ட் ரைடை நம்ம புக் பண்ணலாம். புக் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். அது போக என்கிட்ட நிறைய ஆடியோ கால்ஸ் இருக்கு. ரேபிடோலேருந்து என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க நான் உங்களுக்கு அப்படியே லைவாக புக் பண்ணுறதே காட்டுறேன். ஓகே, நான் உங்களுக்கு லைவாக இப்போ புக் பண்ணி காட்டுறேன் என்னென்ன நடக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலமாசி வீதிக்கு போக போகிறோம். இப்போ நான் 35 ரூபா உங்களுக்கு காட்டுதுங்களா ரைடுக்கு. நான் பைக்கில் தான் போகிறேன். இப்போ நம்ம கொடுத்துட்றோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் யாராவது ஒரு ரைடு போகும். ஆக்சுவலாக இப்போ இந்த அண்ணா நகரில் இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம இங்கே மேலமாசி வீதி போக போகிறோம். இந்த ரைடில் யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பிக் பண்ணுவாங்க. இப்போ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் போட்டிருக்கிறது 35 ரூபா தான் நான் போட்டிருக்கு. சார் ஒரு 60 ரூபா கொடுங்க, சார் ஒரு 70 ரூபா கொடுங்க. இந்த மாதிரியே தான் ஒவ்வொரு ரைடுக்கும் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு ரைடு அப்படின்னா நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 ரைடு 5 ரைடு போகிறேன் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு இப்படி தர முடியும்? மேக்ஸிமம் வர்ற எல்லா காலுமே அப்படி தான் இருக்கும். ஒரு சில பேர் ஜெனியூனாக சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே சார் பரவாயில்ல நீங்கள் காட்டுறது மட்டும் கொடுங்க. ஒரு சில பேர் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனே பண்ண மாட்டாங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு டேரெக்டாக வந்துடுவாங்க. சில பேர் மட்டும்தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சார் ஒரு 30 ரூபாய்க்கு சேர்த்தி கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் உங்கள் ரைடை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வரப்போகிற கால் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சில பேர் பார்த்தீங்களா ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. காலே பண்ண மாட்டாங்க. இதாக பாருங்கள், நம்ம ரைடு சீனிவாசன் ஒரு அண்ணன். இவர் பார்த்தீங்கன்னா காலே பண்ணல, மெசேஜ் மட்டும் போட்டார். ரைடை கேன்சல் பண்ணாதீங்க நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டார். இது மாதிரி வந்துட்டா பிரச்சனையே இல்லை, ஓகே அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தரப்புலேருந்து சார் நீங்கள் தரீங்க 35 ரூபா, ஆப் காரனே ஒரு 5 ரூபா 7 ரூபா எடுத்துக்கிறான், எங்களுக்கு பெருசாக கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க. ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. ஏன்னா அந்த சிரமம் தான், நான் இல்லைன்னு தான் சொல்லலை. பட் எத்தனை பேத்துக்கு நம்ம அந்த மாதிரி ஜாஸ்தியாக தர முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஆள் 2 ஆள் நான் உன்னால் மேனேஜ் நாளைக்கு ஒரு 10 ரைட் தரணும், ஒரு 5 ரைட் தரணும். ஒவ்வொரு ரைடுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபானா எவ்வளோ காசு, எவ்வளோ பேத்துக்கு தர்றது? சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வேதனையாக இருக்குது. ஏன்னா அண்ணா இல்லைண்ணே நானே வெளியூர்னா இங்கே இது மாதிரி வேலைக்காக வந்திருக்கோம், போகிற இடத்துல ரொம்ப இருக்குண்ணே, நம்ம கிளைம்லாம் போட லேட் ஆகும். கம்பெனி இதில் எவ்வளோ காட்டுதுன்னா இங்கே பாருங்கள், இதில் 35 ரூபா காட்டுது. இந்த 35 ரூபா காட்டுது அப்படின்னா இதை மட்டும்தான் கம்பெனி தரும், அதுக்கு மேலே தரவே தராது. அதை சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இவர் ஓகே. ஆனால் நான் உங்களுக்கு கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கள் ட்ரிக்கு நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இவர் வந்தோடனே அப்படியே நம்மளை மேலமாசி எந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்துட்டு அதையும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். ஸோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் நான் சொன்ன மாதிரி ரேபிடோவில் வந்துட்டாரு. நம்ம அப்படியே இப்போ உங்களுக்கு போகிற வழியெல்லாம் அண்ணன் நம்ம போகலாண்ணே, நான் அப்படியே போகிற வழியெல்லாம் காட்டுறேன். அண்ணன் நம்மள்ட்ட எதுவுமே கேட்கல. ஃபோன் பண்ணி எங்கே
எங்கன்னு மட்டும் தான் கேட்டாரு. நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், அது கேட்கல. நான் நாள் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக வந்திருந்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இதே மாதிரி ரேபிடோவில் வந்து மதுரை வந்து இறங்கணுன்னே ஃபர்ஸ்ட் டைமாக ரேபிடோ புக் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு நண்பர் நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நான் பேச்சு கொடுத்துட்டே போனேன். ஆனால் நான் வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி புதுசு இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஒவ்வொரு இடமா போகிறப்ப வண்டியை நிறுத்தி ஸ்பாட்டில் நிறுத்தி இது வந்து இந்த இடங்க, இது வந்து நம்ம அழகர் ஆற்றுல இறங்குற இடங்க இப்படின்னு ஒவ்வொரு இடமா எனக்கு வந்து வண்டியை நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. வண்டியில் போகிறவர் அவர் பாட்டிக்கு போயிட்டே இருக்கலாம், அதான் பாருங்க போகிற வழியில் கை காமிச்சிட்டு போகலாம், அப்படிலாம் அவர் பண்ணலை. வண்டி ஸ்பாட்டில் ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி இது இந்த மாதிரி இடம்னே அப்படின்னு காமிச்சிட்டே போனாப்புல. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ட்ரைனிங்காக தானே வந்திருக்கேன், இந்த மாதிரி இந்த கம்பெனினே அப்படின்னு. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்து ஆரப்பாளையம் பஸ் வந்து நான் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி பஸ் ஏறி போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டேன். அவர் என்னை பார்த்துருப்பார் போல், மறுபடியும் என்னை இறக்கி விட்டு ரைட்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருப்பார் போல். நான் ஒரு ஈவினிங்காக தான் வந்தேன். அவருடனே வேகமாக பைக் எடுத்துட்டு அந்த பக்கம் நின்றுப்பார் போல். வேகமாக என் பக்கத்தில் வந்து தலைவா அப்படின்னாரு. தலைவா சொல்லுங்க தலைவா அப்படின்னா, என்னாச்சு இன்டர்வியூ போனீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டார். செலக்ட் ஆகிட்டேன் தலைவா அப்படின்னா. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாரு. அவரு சொன்னதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா யாருன்னே தெரில, என்னை ஒரு ரைட் தான் கூட்டிகிட்டு போனாரு, பார்த்தாரு, பழகினாரு, அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மதுரை வந்து உண்மையாலுமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் வந்து இன்னைக்கு லெவலில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் தெரியறது இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையாலுமே. அவர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்களா, ரொம்ப சந்தோஷம் நண்பா, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாப்புல. ஒவ்வொரு ரைட்லையும் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டே தான் இருக்கு. அண்ணன் வந்து நம்மளுக்கு எதுவுமே காட்டல. அந்த ரேபிடோக்குள்ளேயே ஸ்கேனர் இருக்குது, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதுவே காமிச்சிடும். இங்கே பாருங்கள், நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே டேரெக்டாக எவ்வளோங்கிறத காமிச்சிருது. ஸோ நான் பார்த்ததில் இவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எதுவுமே கேட்கல, எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜிபே அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகேண்ணே, பார்ப்பேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நின்று அதே இடத்துல தான் நிற்கிறோம். இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ நான் ரேபிடோ போட்டிருக்கேன். ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ பார்ப்போம் யார் கால் பண்ண போகிறா, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ அவர் தான் கால் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருங்கிறத அப்படியே கேட்போம், இருங்க. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணே. அண்ணா, அந்த மதன கோபாலசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்லண்ணே. அண்ணா, அண்ணா நகர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணுண்ணே. எனக்கு லொக்கேஷன் தெரியாது, மேப்பில் போட்டிருக்கேன். அண்ணா அமௌண்ட் வந்து 54 ரூபா போட்டிருக்குங்கண்ணே. அண்ணா எக்ஸ்ட்ராண்ணா எவ்வளோண்ணா கேட்குறீங்க? புரியலண்ணே. அண்ணா நான் காலையிலேருந்து ரேபிடோவில் தானே சுற்றிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ரைடுக்கு இப்படி கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுங்கண்ணே. ஏன்னா ஒரு ரைடுனா கொடுக்கலாம், நான் ரெகுலராக இதில் தானே சுற்றிட்டு இருக்கேன். இல்லைண்ணே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுண்ணே. எனக்குன்னு ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்லண்ணே. ஸோ அதுக்கு மேலே என்னால் கிளைம் பண்ண முடியாதுண்ணே. ஏன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் நான் இப்படியே கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு 10 ரைடு கணக்கு கொடுங்க, 200 ரூபாய் தாண்டதில்லைண்ணே. ஓகேண்ணே, அது வேணா அப்புறம் பார்க்கலாண்ணே. இது ஆகுங்களா ஆகாதுங்களாண்ணே? சரிண்ணே, ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஒவ்வொரு ரைடுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோன் பண்ணி நீங்கள் வேறு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ரைடுக்கும் 20 ரூபா 30 ரூபா கேட்டால் நம்ம எத்தனை ரைடுக்கு தர்றது? அடுத்து ஒருத்தர் கால் பண்ணால் அவரும் இதே தான் சொல்லுவார். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கேன்சல் ஃபீன்னு சொல்லி ஒரு 10 ரூபா போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஆயிடுதுன்னு வைங்களே. ஒரு ரேபிடோ ஒன்று புக் பண்ணி அது லோட் ஆகி நமக்கான ஒரு ஆள் அதை எடுத்து அதுக்கப்புறம் அது வர்றது பெரிய ப்ராசஸ். சரி, அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுவோம். அவர் அடுத்து என்ன சொல்கிறாருங்கிறது அதையும் பார்ப்போம், இருங்க. ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சுரேஷ்னு சொல்லி ஒரு எடுத்திருக்காரு. அவர் தான் கால் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்போம், இருங்க. அவர் தான் கால் பண்ணுறாரு. அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. என்னண்ணே? அண்ணா மதன கோபாலசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேண்ணே. அண்ணா ட்ராப் அண்ணா நகர்லேருந்து உள்ளண்ணே, லொக்கேஷன் போட்டிருப்பேன் பாருங்கண்ணே.
ஒன்று போட்டுருந்துச்சுண்ணே. வண்டி வரும் இல்லையா சௌராஷ்டிரமா? என்னண்ணே? அதே அட்ரஸ் வந்து ஏஜென்ட் நகர் வண்டி ஒன்று போட்டுருந்துச்சு. சௌராஷ்டிரபுரம் வண்டி சௌராஷ்டிரபுரமா? அண்ணா அது கரெக்டாக தெரியலண்ணே. அண்ணா நகர்லேருந்து உள்ளே போகுங்கண்ணே. லொக்கேஷன் கரெக்டு தான். சரிண்ணே. எவ்வளோ காட்டுது பில்லு? 52 ரூபான்னு நினைக்கிறேண்ணே. 52 ரூபாய் 54 ரூபாயாண்ணே? அதானே நம்ம அது உள்ள வரும். இல்லைன்னா நம்ம யாழ்ப்பாணம் உள்ள போகிறோம்ல சரிங்கண்ணா. ரோட்டில் வரும். ஒரு 30 ரூபா மட்டும் சேர்த்துடலாமா? அது ஏரியா உள்ளே போகுங்க, ரிட்டர்ன் இருக்காது. அண்ணே நான் 25 ரூபா பிடிச்சிருவாங்க. அண்ணா காலையிலேருந்து நான் ரேபிடோவில் தானே சுற்றிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆளுக்கும் 30 40னா எப்படிண்ணே? யோசிச்சு பாருங்கண்ணே. அண்ணே நீங்கள் சொல்கிறது ஏரியா உள்ளே போகுங்க, யாழ்ப்பாணம் உள்ளே போகும். இல்லைன்னா வண்டி ஒரு சௌராஷ்டிரபுரம் அந்த பக்கம் போகுங்க. அண்ணா புரியுதுண்ணே. அண்ணா நீங்கள் இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஆப்பில் வந்து அதுக்கு கணக்கு பண்ணி தானே ஒரு சார்ஜ் போடுறான். ஒவ்வொரு ஆளுக்கு இப்படி கொடுத்தா ஒரு 10 ரைடுண்ணே. கணக்கு பாருங்கண்ணே எவ்வளோ போகுதுன்னு பாருங்கண்ணே நீங்களே. அண்ணே நீங்கள் சொல்கிறது வந்து பஸ்ஸில் போனீங்கன்னா ஆட்டோவில் போனீங்கன்னாலும் இறங்கி நடந்து போகணும். இல்லை ஆட்டோலாம் உங்களுக்கு சார்ஜ் கூட வரும். இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட். எங்கே போனாலும் நீங்கள் போய் இறங்கிடலாம். இல்லைண்ணே அதுதான் அண்ணே அதை தானே நானும் சொல்கிறேன். ஆப்பில் பிக்கப் வந்து 1.5 கிலோமீட்டர் வருது. அந்த பிக்கப்புக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க கம்பெனியில். கிலோமீட்டருக்கு 7 ரூபா கொடுப்பாங்க எங்களுக்கு. அதில் வந்து கமிஷன் நான் கட்டணும், பெட்ரோல் போடணும், சம்பளம் இருக்கணும், வண்டி தேய்மானம் பார்க்கணும், எல்லாமே அதெல்லாம் பார்க்கணும். ஆமாண்ணே உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் நீங்கள் வர போகிறீங்க. இல்லைண்ணா நானும் அதுக்கு உண்டானது தானே கிளைம் போட முடியலன்னா போட முடியாதுண்ணே கம்பெனியில். நான் இங்கே கேட்குற மாதிரி நான் ஒரு ரைடுனா கொடுத்துருவேண்ணே. 10 ரைடுண்ணே ஒரு நாளைக்கு. அண்ணா அதுதானே அண்ணா நான் தப்பாக சொல்லணே. உங்களை கோச்சிக்கவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு ரைடுக்கும் 20 ரூபானா 10 ரைடுக்கு எனக்கு 200 ரூபாண்ணே. அது யாருண்ணா எனக்கு தருவா? என்னால் கிளைம் பண்ண முடியாதுண்ணே. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்படி பண்ண முடியாதுண்ணே. பில்லில் 54 ரூபா தானே நான் காட்டுது. அதுதானே கம்பெனி சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா கொடுத்தா அது ஒத்துக்காது இல்லைண்ணே. அவங்க ஒரே வாரத்தில் இருந்து நம்ம சொல்லுவாங்க உங்களுக்கு 54 ரூபா தான் காட்டுது இல்லை, அப்புறம் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா தரீங்க நம்மளை கேட்பாங்கண்ணே திருப்பி. ஆமாண்ணே. அண்ணே அண்ணா நான் 10 நாள் அண்ணா 10 நாளாக நான் அப்படி தானே ரேபிடோவில் சுற்றிட்டு இருக்கேன். நீ காலையிலேருந்து அங்கே தானே வந்தேன். உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா சொல்லுங்கண்ணே. இல்லைன்னா பரவாயில்லண்ணே. அவ்வளோதானே காட்டுது. அது நான் தினமும் வந்துட்டு தானே இருக்கேன். 10 நாளாக இதில் தானே சுற்றிட்டு இருக்கேன். நீ 20 நாள் இங்கே தானே இருக்க போகிறேன். சரிண்ணே 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 விடுங்கண்ணே. கோச்சிக்க வேணாண்ணே. நான் வேறு பார்த்துக்கிறேன் விடுங்க. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே விடுங்கண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அண்ணா நான் இல்லைன்னே சொல்லணே. ஆப்பில் எவ்வளோ காட்டுதோ அதை தர முடியும். நீங்கள் அதுக்கு மேலே கேட்குறீங்கண்ணே. அண்ணா நானும் காலையிலேருந்து ரேபிடோவில் சுற்றிட்டே தானே இருக்கேன். நான் ஒன்றும் புதுசாக போகலண்ணே. அண்ணா நான் உங்களோட அண்ணா எனக்கு புரியுதுண்ணே. நான் ஒன்றுமே தப்பு சொல்லலை. உங்களுக்கு கட்டுப்படியானா வாங்க, இல்லைன்னா இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வேறு எதுவும் சொல்லலையே. சரிண்ணே ஓகேண்ணே. கட் பண்ணிட்டாரு. இப்படி தான் அடுத்த ரைடுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறனோ. கிட்டத்தட்ட 7:15 போட்ட மக்களே. மணி பாருங்கள் 7:43 ஆகுது. ஒவ்வொரு ரைடும் இப்படி தான் நடக்குது. 30 ரூபா 20 ரூபா. வெயிட் பண்ணுங்கள் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வரவர் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அபுதாயிர்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. கால் அடிச்சிட்ருக்கு. இருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே. அப்புறம் இந்த மதன கோபாலசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். வரீங்களா? லொக்கேஷன் கரெக்டு தான். மேலமாசி வீதி. ட்ராப் அண்ணா நகர்லேருந்து உள்ளண்ணே. 54. புரியல அண்ணா. நான் காலையிலேருந்து இது வரைக்கும் இது 12வது ரைடுண்ணே. இப்படி கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுண்ணே. கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு புரியுது. நானும் காலையிலேருந்து ரேபிடோவில் தானே சுற்றிட்டே இருக்கேன். ஒரு ரைடுனா அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லா ரைடுக்கும் நான் கம்பெனி சைட்லேருந்து வாங்க முடியலண்ணே. 70னா 30 ரூபாண்ணே. ஒவ்வொரு ரைடுக்கும் 30 ரூபாண்ணா. எவனுக்கு பாருங்கண்ணே எவ்வளோ லாஸ்ண்ணே. புரியலண்ணே.
ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல, கம்பெனியில் சைட்லேருந்து என்னால் கிளைம் பண்ண முடியலண்ணே. ஒவ்வொரு ரைடுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபானா 20 ரைடுக்கு ஒரு நாளைக்கு 200 நீங்கள் அதை பாருங்கண்ணே. சரிண்ணே விடுங்கண்ணா. பரவாயில்லண்ணா, சரிண்ணா நான் வேறு பார்க்குறேண்ணா, விடுங்கண்ணா. இதுவும் இப்படி. அடுத்து 4வதுக்காக நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஏன்டா யாசர் நீ இவ்வளோ நேரம் பேரம் பேசுகிறேன்னு சொல்லலாம். ஒரு ரைடுனா கொடுக்கலாம். ஒரு 10 ரைடு, ஒரு 5 ரைடு, ஒரு 20 ரைடு போகிறீங்கன்னா உங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ நமக்கு நட்டமாகிறது. இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், அடுத்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் கால் பண்ணலை, நான் வரேன்னு சொல்லி மட்டும் மெசேஜ் பண்ணியிருக்காரு ருத்ரன்னு சொல்லி. பார்ப்போம் இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில. வந்து ஏதாவது சொன்னால் தான் தெரியும். சில பேர் வந்து எதுவுமே கேட்கறது இல்லைங்க, டேரெக்டாக ஸ்பாட்டுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு கால் பண்ணுறாங்க ஜெனியூனாக. சில பேர் வந்துட்டு கால் பண்ணி எங்கே வரணும் அப்படின்னு கேட்டுறாங்க. இந்த ஃபோன் பண்ணி எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும்னு கேட்குறவங்க பூராமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான். இந்த டேரெக்டாக வரவங்க எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணுறது இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ருத்ரன் சொல்லியிருந்தேன்ல, ருத்ரன் நம்ம காலும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நம்மளை கேட்காமே கேன்சல் பண்ணிட்டாரு. இது 5வது ரைடாக நம்ம வந்து மறுபடியும் புக் பண்ணியிருக்கோம். இது யாருன்னு பார்த்தா சின்ன கருப்பு சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புக் பண்ணியிருக்கோம். இவனும் கால் பண்ணுறாரா இல்லை? கால் பண்ணுறாரு. இருங்க என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 5வது ரைடு. ஹலோ அண்ணே, இந்த ராபிடோ புக் பண்ணிருந்தீங்களாண்ணே? ஆமாம் தலைவா, எங்கே இருக்கீங்க? அண்ணே, இந்த பக்கத்தில் அண்ணே இருக்கேன். வாங்க வாங்க, வெயிட் பண்ணுறேன் வாங்க. அண்ணே, ட்ராப்பு ட்ராப் அண்ணா நகர்லேருந்து உள்ள. ஆமாம் ஆமாம், அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகுது. லொக்கேஷன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வழி தெரியாதாண்ணே? இல்லை, எனக்கு அண்ணா நகர்லேருந்து தான் வழி தெரியும். கொஞ்சம் பக்கத்தில் போனால் சொல்ல தெரியும். அண்ணே, ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து தெரியுங்கண்ணே. இந்த பக்கம் ஆசையாக நண்பா, நான் காலையிலேருந்து ரேபிடோவில் தான் சுற்றிட்டே இருக்கேன். ஒரு 10-15வது ரைடு இது. என்னால் கம்பெனியில் கிளைம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இப்படியே கொடுத்தா நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். பார்த்து போடுங்க. அங்கேருந்து அதிகமாக இல்லை நண்பா, நான் தான் சொல்கிறேன், ஒரு ரைடுனா ஏதாவது கொடுக்கலாம். நான் காலையிலேருந்து சுற்றிட்டே இருக்கேன். இது ஒரு 5வது ரைடோ என்னமோ. எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரைடு. இல்லை இல்லை, எனக்கு புரியுது நண்பா. என்னால் கம்பெனியில் கிளைம் பண்ண முடியாது. ஒரு 10 ரூபானாலும் 20 ரைடு கணக்கு போடுங்க. 200 ரூபா எனக்கு வேஸ்ட்டாக போகுது. இல்லை, 20 ரூபா எடுத்தாங்கண்ணே. புரியல. 20 ரூபா எடுத்துட்டாங்கண்ணே. அதுதான் தலைவா சொல்கிறேன். நீங்கள் ரேபிடோவில் கால் பண்ணுற எல்லாருமே 20-20ன்னு கேட்டிங்கன்னா 400 ரூபாயா தலைவா 10 ரைடுக்கு? யோசிங்க. ஹலோ அண்ணே, சரி தலைவா, கேன்சல் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கோ. ஓகே. அஞ்சாவது ரைடும் கேன்சல். அடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொறுமையாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அதையும் பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 7வது ரைடு நம்ம புக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7:10லேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம புக் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யோகேஷ் யோகின்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஹலோ, வரீங்களா? இங்கே மதன கோபாலசாமி கோவில் பக்கத்தில். பெரியார்கிட்ட இருக்கேன். புரியல ப்ரோ. இது அண்ணா நகர்லேருந்து உள்ளே போகணும். லொக்கேஷன் எனக்கு தெரியல, மேப்பில் பார்த்துக்குங்க. 58-60 ரூபாயை காட்டுச்சு பிரதர். எவ்வளோ தரீங்கன்னா எவ்வளோ காட்டுதோ அதை வாங்கிக்கிங்க. புரியல பிரதர், நான் காலையிலேருந்து ரேபிடோலேயே சுற்றிட்டே இருக்கிறேன். என்னால் எத்தனை பேத்துக்கு இப்படி தருதுன்னு தெரியல. இல்லை பிரதர், எனக்கு புரியுது. நான் ஒவ்வொரு ரைடும் 20 ரூபா கொடுத்தேன்னா ஒரு 10 ரைடுக்கு எனக்கு எவ்வளோ 400 ரூபா லாஸ் ஆகுது பிரதர். அதை யோசிங்க. சரி விடுங்க, இல்லைன்னா அப்புறம் நான் ரைடை தான் கேன்சல் பண்ணணும் பிரதர். ஒரு வழி தெரியல எனக்கும். அதான் தெரியல பிரதர், நான் எவ்வளோ காட்டுதோ அவ்வளோ தரேன். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? புரியல. இல்லை தலைவா, இல்லை ஒத்து வராது. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க.
ஓகே. 7வது ரைடும் கேன்சல். பார்ப்போம் அடுத்து 8வது. இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே சுத்தமாக புரியல. ஏன்னா நான் வந்து ரேபிடோவில் 7 ரைடு புக் பண்ணி 7மே வரல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டு கேன்சல் பண்ணிட்டேன். லைவாக எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி காட்டியிருக்கேன். எதுவுமே ஃபோன் கால் ரெக்கார்டோ அந்த மாதிரிலாம் காட்டலாம்னு நினச்சேன். ஆனால் அப்படி கூட காட்டல. லைவாக உங்கள் கண்ணு முன்னாடியே புக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். 7 ரைடு கேன்சல் ஆகிடுச்சு. இன்னும் எத்தனை ரைடு கேன்சல் ஆக போகுதுன்னு தெரியல. என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே பார்ப்போம். இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8வது ரைடு வந்து புக் பண்ணியிருக்கோம். 8வது ரைடு பார்த்தீங்கன்னா ராம்குமார்னு சொல்லி இவர் நமக்கு இன்னும் காலே பண்ணலை. டேரெக்டாக வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திடீர்னு கால் பண்ணுறாரா இல்லை இங்கே வந்து கால் பண்ணுறாரா? இல்லைங்க, பைக் மூவ் ஆகிட்டுருக்கு, வந்துட்டுருக்காரு. பரவாயில்ல, நம்மளை வந்து ஒரு வழியாக பிக்கப் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இவரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.9 இருக்குது. ஒரு 62 ட்ரிப்பு போயிருக்காருங்கிற மாதிரி காட்டுது. மீட் யுவர் கேப்டன் ஆன் த வே வந்துகிட்டே இருக்காப்புல. வந்து இறங்கி ஏதாவது சொன்னா அப்படின்னா நான் வீடியோ ஆன் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். நான் என்னோடய பேக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அண்ணே வந்துட்டிங்களாண்ணே? க்ரீன் கலர் ஷர்ட்டுங்களா? அதான் க்ரீன் கலர் ஷர்ட்டு தானே? இந்த அவங்களுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். இருங்க வரேன். இந்த பக்கம் நிற்கிறேன். வரேன் போகட்டுங்களா? ஓகே, போவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து நம்மளை ஒருத்தர் பிக்கப் பண்ணியிருக்காரு. இது நம்ம கிட்டத்தட்ட 8வதாக வந்து ரைடு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 7 ரைடு கேன்சல் ஆகி 8வதாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவங்களுக்கு இந்த ஏரியாவெலாம் நான் சொன்ன மாதிரி சுற்றி காட்டுறேன். ஜோசாலுகாஸ், போர்த்தீஸ். இந்த இடம் எல்லாமே செம்ம ரிச்சாக இருக்கும். அதுவும் சனி ஞாயிறுனா கிட்ட நெருங்க முடியாது. உங்களுக்கு இந்த ரைட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெரியும். நான் காட்டுறேன், இருங்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி கடை வீதிகள் மதுரையில் அதிகமாகவே இருக்கா. பிரதர், இந்த ரைட்டில் பார்த்தாவா தெரியும்? அடுத்த ரைட்லையா? ஆக்சுவலாக நீங்கள் 8வது ரைடு எனக்கு தெரியுங்களா? 7 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க ரேபிடோவில். அது ஒரு விளாக் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். வரவங்க எல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேத்துக்கு தர்றது? காலையிலேருந்து ஒரு 15வது ரைடு. இதுக்குள்ள இல்லை. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, கிருஷ்ணா நகை மாளிகை. நகைக்கடையா இறக்கிட்டானுங்க இப்போ இந்த ஏரியாவில். இந்த ரைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். இந்த ரைட் தான். இருட்டுங்கிறனால உங்களுக்கு தெரியல, அதனால கோபுரம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஃபைனலாக ரேபிடான் வந்து நம்மளை இறக்கி விட்டு போயிட்டாப்புல. அதில் என்ன ஆப்பில் அமௌண்ட் கிடச்சோ அதே தான் கேட்டாப்புல. அதுக்கு மேலே அவர் 1 ரூபா கூட கேட்கல. நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம். நான் தான் இப்போ தான் லைட் போட்டுவிட்டேன். ஏன்னா இன்னைக்கு கொலீக்ஸ் யாரும் ரூமில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் இங்கே தங்கியிருக்கோம். ரேபிடோவில் பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு? யாரை குறை சொல்கிறது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஓட்டுறவங்கள சொல்கிறதா இல்லை ஆப்காரங்களை சொல்கிறதா என்னன்னு தெரியல. நடுவாண்ட நம்ம மாட்டிக்கிட்டு மக்கள் நம்ம தான் கஷ்டப்படுறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும். ஸோ தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கீழே பதிவிடலாம். லைக் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணிடுங்க. மெயினாக அதை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஜாலியாக போகிற இந்த மாதிரின்னு. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.